ஹலோ, சோமுஜர் சாமியாரா? ஆமாப்பா. நீங்கள் எங்கள் வீட்டில் கொஞ்சம் தப்பாக நடக்குது, கொஞ்சம் வந்து பாருங்களேன். ஏதோ இப்போ வரப்போ என்ன எங்கேப்பா இருக்கு வீடு? ஸோ அந்த ஒரு ஃப்ளாட். ஓகே ஓகே புரிஞ்சிச்சுப்பா. இதோ பார்த்துருவேன். சாமியாரே, நாங்கள் இங்கே வந்ததுலேருந்து ரொம்ப தப்பாக நடக்குது சாமியாரே. அப்படியா? உன் கண்ணுக்கு ஏதோ உருவம் தெரியுதா? ஒன்றும் தெரியல சாமியார், ஆனால் ஏதோ தப்பாக எங்களை சுற்றி நடக்குது மட்டும் தெரியுது. என்னென்ன நடக்குது சொல்லுங்க பார்க்கலாம். அவங்களுக்கு என்னப்பா பிரச்சனை? சாமியார், அன்றைக்கி நான் சைக்கிள் போகும்போது அலாரம் ஆஃப் ஆகி அலாரம் சவுண்ட் நல்லா கேட்டுச்சு சாமியார். அதுக்கப்புறம் லைட்டு ஆஃப் ஆகி ஆனால் எழுந்துச்சு சாமியார். அதுக்கப்புறம் என் பாலும் தொலைஞ்சு போயிடுச்சு சாமியார். அப்படியா? ஆக்சுவலி இது ரொம்ப டேக்கன். இப்போதான்ப்பா நானும்ப்பா இது ரொம்ப கஷ்டமான சால்வ் பண்ணுறது. நான் உனக்கு 2 விஷயம் சொல்கிறேன். டெய்லி 6 மணி எழுந்திரிச்சு வேப்பலை வச்சு பூஜை பண்ணு. 2வது மதியம் வேலை மாடியில் போய் உப்பு வச்சு உங்களுக்கு பிடிச்ச என்ன மந்திரமோ சொல்லி பூஜை பண்ணு. சரி சரி. நான் சொல்கிறபடி பண்ணனா உனக்கு இந்த பிரச்சனை செலவாயிடும். இல்லைனா நீ வாழ்க்கை ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ சொன்னல நீ உன் பால் தொலைச்சிட்டு அதேமாதிரி நீ தொலை கூட வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நீ வெளில வர்றது எதுவுமே பண்ண முடியாது, அதிலே தான் இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன பரிகாரத்தை நல்லா கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோ, நல்லா செய். அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சு என்னை வந்து பாருங்க. நன்றி. பரிகாரம் பண்ணியாக்கா? ஆமாம் செஞ்ச சாமியார், ஆனால் ஒன்றுமே நடக்கலையா? அப்போது நான் ஒருத்தர் தான் கூப்பிடுவேன், பெரிய சாமியார். இந்த ஊர்லேயே அவர் தான் நல்ல பெரிய சாமியார், வயசான சாமியார். அவருக்கு தான் எல்லாமே தெரியும். நான் என்ன பண்ணுறேன்னா உன் பிரச்சனை என்னன்னு சொல்லி உனக்காக சீக்கிரமாக ஒரு வழியை வந்து நம்ம காப்பாற்றிடுவோம். இப்போதைக்கு நீ பயப்படாமல் தனியாக எதுவுமே யார் கூடயாவது இரு. நீ தனியாக மட்டும் இருக்காது. இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி பால் தொந்து போன மாதிரி நீயும் தொந்து போக வாய்ப்பு இருக்குது. எதுவுமே தப்பாக பண்ணாத. நான் சொன்ன பரிகாரத்தை இன்னுமே ஃபாலோ பண்ணு. கூடிய சீக்கிரமாக நம்ம ஒரு வழி பார்த்துருவோம். சாமி உட்காந்து உங்களுக்கு இப்போ பெரிய சாமியார் பிரச்சனை. அவர் எங்கே இருக்கான்னு தெரியல. நம்ம பிரச்சனை வந்து அவர் வந்துட்டு இது கொடுக்க சொல்லுங்கள். கை காமிங்க. இது நீங்கள் பூஜை பண்ணுறீங்களா? உங்கள் கையோடு அப்படியே வச்சுக்கோங்க. கை காமிங்க. இந்த கயிறு உங்கள் கூட தான் இருக்கணும். என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன தப்பு நடந்தாலும் இது கயிறை மட்டும் விட்டுறாதீங்க. அதே நான் சொன்ன மாதிரி தான் பால் மாதிரி நின்று தொந்து போயிடலாம். என்ன ஆபத்து வேணா இருக்குது, நம்ம கூடிய சீக்கிரமாக சேர்க்கணும். இப்போதைக்கு இதை வச்சு மட்டும் பூஜை பண்ணு. பழகணும். தம்பி, எனக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. உட்காருப்பா. என் கீழே போட்டு நீலேருந்து எனக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் சொன்னல இந்த பால் மேலே துவைச்சு போகணும். அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. யார் உனக்கு கீழே போச்சு? நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு நீங்கள் உட்காந்துருக்கீங்களோ இது உங்கள் வாழ்க்கையே கிடைக்கணும். நான் எப்படியாவது சாமிகிட்ட பேசு. தயவு செய்து நான் சொன்னதாக இருக்கான்ல, நான் சொன்ன பழக நான் சொன்னேன். ஏன்பா இப்போ கீழே போட்டேன்? உனக்கு தானே பிரச்சனை. பாரு வாழ்க்கையே இப்போ பாரு. நான் சொன்னல இந்த பாரு தொலைஞ்சு போன ரீசன். அதே மாதிரி இப்போ உங்கள் வாழ்க்கையும் அதே மாதிரி தான் இருக்குது. நீ கொஞ்சம் உஷாராக இருக்கணும். நான் எப்படியாவது என்னோடய பெரிய சாமியார் இப்படி கேட்டு உனக்கு பிரச்சனை. நான் சொன்னது தான் எல்லாமே நீ பண்ணணும். சரியா?